நமக்கு எது செய்தாலும் பெருசாக செய்யணுன்ட்டு ஆசை இருக்கும். அந்த பெருசாக செய்யணுங்கிற ஆசை இருக்கும் பொழுது எப்படி நாம் யோசிக்கணும்? பெருசாக யோசிக்கணும். பெருசாக யோசிக்கணும்னு சொல்லும் போதே மனசு எப்படி விரியுது பாருங்க. அதுதான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னோர்கள் ஒரு பெரிய விஷயமா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன நடக்குது? எதுக்காக நம்ம அதை செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? யோசிக்காம எதையும் நம்மளால அச்சீவே செய்ய முடியாது. வாழ்க்கையில யோசிச்சாதான் நல்லபடியா மேலுக்கு வர முடியும். மகா சிவராத்திரி ஒரு பெரிய அளவுல சிவம் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமில்லாத ஒன்று. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அந்த மகா ஸ்பேஸ், அதாவது ஒரு பெரிய வெட்ட வெளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெட்ட வெளிக்குள்ளாக நம்ம போகக்கூடிய ஒரு இரவு தான் அந்த மகா சிவராத்திரி. வருஷத்திலேயே பிரபஞ்சத்துக்குள்ளாக நம்ம இந்த ஜீவனை, அந்த சீவன் இருக்காங்க பாருங்க, இந்த ஜீவன் உடல், இந்த ஜீவன் சிவனோடு கலக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு தான் நாம முயற்சி செய்ய போறோம். இதை ஏற்கனவே நம்ம வீடியோல நிறைய பார்த்துருக்கோம். இப்ப அதுக்கு ஏன் இந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். என்ன சொல்லுவோம்னா, எதற்குன்னு கேள்வி கேட்டோம்னா, ஏன் இந்த சாதனை மார்க்கம்ன்ட்டு ஒன்று வந்தது? சாதிக்க பிறந்தவங்க நம்மெல்லாம், நமக்குள்ளாக அவ்வளவு ஆற்றல் இருக்கு. எந்த ஆற்றல்? பேராற்றல் என்பவர் வேதாத்திரி மகரிஷி. பேராற்றல் என்பது என்னன்னு தெரியுமா? இறைவன். இறைவன் எப்படி இருக்குன்னா பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்குள்ளாக எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடியது. அந்த ஆற்றலை நாம பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாதிக்கணும். சாதனை அப்படிங்கிறது அதுதான் சாதனான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பிராக்டிஸ் செய்யணுமோ அதுதான் சாதனா அப்படின்னு சொல்றது. சாதனான்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு வேலையை நாம திரும்ப 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 செய்தோம்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, ஏதோ ஒன்று நாம சாதிக்க போறோம் இல்லையா, அந்த சாதிக்க போற விஷயத்துக்கு இந்த மனமானது ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். சாதிச்ச பிறகு என்ன நடக்கும்னு தெரியுமா? சாதிச்ச பிறகு நமக்குள்ளாக ஒரு அபரிதமான ஒரு ஆற்றல் கிடைக்கும் பாருங்க. அந்த ஆற்றல் எங்க ஸ்டோர் ஆக போகுது? இந்த உடம்புக்குள்ளாக, இந்த மனதுக்குள்ளாக. அப்ப இந்த உடலும் மனமும் அதுக்கு டியூனாக இருக்கணும், ரெடியா இருக்கணும். எந்த ஒன்றை நம்ம செய்வதற்கு முன்னாடியும் ரெடியா இருக்கணும். அந்த ரெடி ஆகிற விஷயம்தான் சாதனா. நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். மனதை வளப்படுத்தும் பயிற்சியாகவும் இருக்கலாம், உடலை வளப்படுத்த வேண்டிய பயிற்சியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும். அது என்ன செய்யணும்னா, நாம ஒரு விரதமா ஏத்துக்கணும். சாதிக்கணும்னு நினைச்சோம்னா மனசுல ஒரே கொள்கை, அந்த கொள்கையில இருந்து ஏதாவது ஒண்ணு மாறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மாறும். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ, செய்யணும்னு நினைக்கிறோமோ, அப்ப என்ன ஆகும்னா அதை தடுக்கக்கூடிய அத்தனையும் வரும். என்ன வந்தாலும் நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறத ரிலீஜியஸா செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டப் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே நமக்கு எல்லாமே கூடி வரும். அதுதான் சாதனா. சாதனான்னு எதுக்கு தேவைன்னு பார்த்தோம். சாதனான்னு என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒன்றையும் திருப்பி திருப்பி செய்வோம். முதல் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மெக்கானிக்கலா செய்வோம். யாரோ சொன்னாங்களே, சொல்லி கொடுத்தாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு மெக்கானிக்கலா நம்ம கொண்டு போவோம். ஆனா வேற வழியே இல்லை, சொன்னதுக்காக செய்தே தீரணும். ஏதோ விரதம்ட்டு ஏத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, மெக்கானிக்கலா செய்யற அந்த விஷயம், அதாவது ரிலீஜியஸா செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த செய்கிற விஷயமே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்மளுடைய உடலுக்குள்ளாக அப்படியே பதிய ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த உடலும் உள்ளமும் என்ன செய்யும்னா, அதை கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம சும்மா இருக்கும்போது கூட, அதாவது நம்ம ப்ராக்டிஸ் செய்யாத நேரங்களில் கூட அது என்ன செய்யும்னா, ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திடுது. எந்த கனெக்டிவிட்டி? பிரபஞ்சத்தோடு, அந்த விரிந்து இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சத்தோடு இந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது தான் சாதனை, ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? நாம் சாதிக்கணும்னு நினச்சி தானே முடிவு செய்து வந்திருக்கோம். அப்போ சாதிக்கும்னு நினச்சி முடிவு செய்திருக்கோம்னா நமக்கு நிறைய ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல்லாம் யார்கிட்ட இருக்கும்? சித்தர் பெருமக்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல் சக்திகளும் நம்மோடு இணைய ஆரம்பிக்கும் பொழுது தான் நிறைய அறிவு நமக்கு பெருகி வரும். ப்ராக்டிஸ்குள்ளார இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இன்னும் ஆழமாக செல்லும் பொழுது அந்த விரிந்த நிலைக்கு போகும். அதுதான் அந்த விரிந்த மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரவு தான் சிவராத்திரி அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது அன்னைக்கு மட்டும்தான் இது தேவையா அப்படின்னா இல்லை. அது ஒரு நமக்கு பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கு பாருங்க, தினமும் க்ஷணப்பொழுதும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. இது நாம உணரும் பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் குவிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யணும்? நாம தினமும் கூட இதை பழகி கொள்ள வேண்டும். முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு நாளாவது இதை செய்து பார்த்து அந்த டேஸ்ட் கிடைச்சிடும் இல்லையா, கிளிம்ஸ். அந்த டேஸ்ட் கிடைச்சோன்னா என்ன செய்யும்? திரும்ப திரும்ப மனசு கேட்கும். அதுக்காக தான் ஏற்படுத்தி வச்சாங்க. அப்ப என்ன செய்யலாம்? சிவராத்திரிக்காக மட்டும்தான் செய்யணுங்கிறதுல, சிவராத்திரிக்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? அந்த ஒரு நாள் அந்த ஆற்றல் கிடைக்குது பாருங்க, அப்போ தயாராக இருப்பேன். நான் தயாராக இருக்கிற இடத்துல தான் அந்த கனெக்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். அப்போ முன்னாடியும் நாம் தயாராக இருக்கணும். அது முடிஞ்ச பிறகு என்ன செய்யறது? அத்தோடு மறந்துட்டு ஜாலியாக பழையபடி நம்ம போயிடணும். அப்போ என்ன ஆகும்? செய்யலாம், தப்பு இல்லை, தாராளமாக விட்டுடலாம். ஆனால் என்ன ஆகும்? கிடைச்சதெல்லாம் படிப்படியாக குறைச்சிடும். அப்போ படிப்படியாக குறையணுமா, படிப்படியாக வளரணுமா? சாதிக்க பிறந்தவங்க தானே நம்ம. பிரபஞ்சம் அத்தனையே கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? சாதிப்பதற்காக வளரணும். அப்போ படிப்படியாக அதை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிற ப்ராக்டிஸையும் முடிஞ்ச பிறகு நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் நாம் முன்னாடியே சொன்ன சங்கல்பம், வாழ்க்கை சங்கல்பம். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும்? இது எதுக்காக இந்த பிறவி வந்திருக்கு? இந்த இறை நிலையில இந்த இறைவன் என்ற சக்தி, பேராதர சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கிறத விரிஞ்சு நின்று பார்க்கணும். விஸ்வரூபம் அப்படிங்கிறது அதுதான். அந்த அளவுக்கு நான் விரிந்து நின்று பார்க்கும் பொழுது நிறைய நமக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த தொடர்ந்த பயிற்சி, அதுதான் சாதனம். அப்போ என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து செய்ய போகிறோம். பிடிச்சதோ பிடிக்கலையோ சும்மாவாது செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பித்தா அது நம்மளை விட்டுடுவோம். அந்த அளவுக்கு முயற்சி செய்ய போகிறோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம், எது ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. உடனே நமக்கு கேள்வி வரும், எந்த நேரத்தில் செய்கிறது, எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக டைட்டாக வச்சுட்டு இருக்கும்போது செஞ்சோன்னா செய்ய முடியும். கரெக்டு தானே? இல்லை இல்லையா? எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். வயிறு ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளுடைய வயிற்றில் எப்போதும் வச்சுட்டு இருந்தோம்னா மேல் நோக்கிய விசை இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த உயிர் உள்ளே இருக்கக்கூடிய இழுத்து செரிமானத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டுரும். அப்போ அந்த டைமில் நம்மளால் மேல் நோக்கிய விசை, இந்த விரிந்து நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? வயிறை ஃப்ரீயாக வச்சுக்கணும், அவ்வளோதான்.
எந்த டைமிங்கில் செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சோன்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமான விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொன்னோம், விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த விரதத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நாம் 1+1 ஃப்ரீ அப்படின்னு சொன்னோன்னே ஓடி போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் விரதமாக நினச்சிட்டு செய்யுங்க, அப்போ கண்டிப்பாக அது முடியும். அந்த நினைவோடு நம்ம என்ன செய்யணும்னா, காலை வேளையில் எப்போ சூரியன் உதயத்திற்கு முன்னாடி, சூரியன் வராரு இல்லையா, அதுக்கு முன்னாடி செஞ்சோன்னா ப்ராக்டிஸில் நல்ல விஷயம் நடக்கும். எப்போன்னு பார்த்தோன்னா 4 மணியிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். சரி, எனக்கு இது ஒத்து வராது, 2வது ஸ்லாட்டுக்கு போவோம். சூரியன் அஸ்தமிக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும்? அதே நேரத்துலையும் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த நேரத்தில் 4 மணியிலேருந்து 6 மணி அகைன் அந்த டைமில் நாம் சாயந்தர நேரம், அந்த நேரத்துலையும் நாம் செய்து கொள்ளலாம். இதுவும் எனக்கு ஒத்து வராது, ஆப்ஷன் நிறைய இருக்கு இல்லையா அன்னைக்கு. அட்லீஸ்ட் அப்போ என்ன செய்யலான்னா, 9 மணிக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9லேருந்து 10 மணி வரைக்குமாவது நம்ம செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு கொஞ்சமாவது அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும். 3 வேளையும் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சிறப்பு. முடிந்தவர்கள் நாம் செய்யலாம். ஏன்னா காலையில் செய்யும்போது சார்ஜ் ஆயிரும், சாயந்தர நேரத்தில் செய்யும்பொழுது என்னெல்லாம் நம்ம நிறைய எடுத்துருப்போம் அதை க்ளீன் செய்வோம். இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யும் பொழுது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் செய்து அடுத்த நாளைக்காக ப்ரிப்பேர் ஆயிரும். இதுதான் சாதனை. இதை சாதிக்கிறதுக்கு இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணலாம். இது முடியாது அப்படின்னு சொன்னோன்னா வேறு டைமிங் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். கீழே ஒரு தரையில் எப்பொழுதுமே ஒரு விரிப்பை வச்சுக்குவோம். விரிப்புன்னு சொன்னோன்னா அப்பப்போ எதையாவது ஒன்று மாற்றிட்டு இருக்க வேண்டாம். தொடர்ந்து நாம் இதை செய்ய போகின்றோம், ஒரு புனிதமாக இதை நினைக்கணும். கீழே அழகாக நமக்காக ஒரு விரிப்பை வச்சுக்கிட்டு அதில் நாம் தொடர்ந்து செய்யும்போது அந்த விரிப்பே நமக்கு உதவும். என்னென்னா, நம்மளுடைய எனர்ஜியை வைப்ரேஷன்ஸை எடுத்து வச்சுக்குது. நான் போத்திட்டு இருக்க போர்வையை வச்சுக்கிட்டு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், போர்வை என்ன சொல்லும், தூங்குன்னு சொல்லும். அப்போ அதில் மேலே உட்காந்து செய்யும்போது அதுவும் சேர்த்து அதே தானே சொல்லும். அதெல்லாம் தாண்டி போகணும் இல்லையா நாம். அப்போ அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆசன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோன்னா அதே இடத்துல செய்யும் பொழுது திரும்ப 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 நமக்கு ஒரே விஷயத்தை ஒரே பொருள் மேலே செலுத்துவதற்காக அது ஒரு எந்திரமாக பயன்பட போகுது. நமக்கு ஆற்றலை அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு விரிப்பின் மேல் உட்கார்ந்து ரிலாக்ஸ்டாக நம்ம செய்யலாம். எந்த டைமிங்ஸ் வேணுமோ ஃபாலோ செய்துக்கலாம். இப்போ நாம் என்ன ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோங்கிறத பார்த்துட்டு ப்ராக்டிஸ்குள்ளார நம்ம போயிட்டு செய்யணும். எப்பொழுதும் எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்கார்ந்து பழகணும். மனசை ரெடி செய்துக்கிறோம். என்ன சொல்லணும், மனசுக்குள்ளாக, ஏ மனசே, நான் ஒரு மணி நேரம் எனக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ள போகிறேன். நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கும், அந்த எண்ணங்கள்லாம் தவிர்த்து நான் எனக்காக இப்போ வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி பழகிக்கணும். அமைதியாக உட்காந்து அதை சொல்லி பழகிக்கிறோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒன்று என்னென்னா, எந்த ஒன்று செய்யும்போது இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு ஒத்துழைக்கணும். அது ஒத்துழைக்காது இல்லையா, இப்போ என்ன செய்யலாம், அதையும் நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கு கொஞ்சம் நாம் அசைவுகளை கொடுத்தோம்னா, அந்த அசைவுகளை கொடுக்கும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் விலகுது. அந்த இறுக்கங்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது கழுத்து பகுதி, நம்மளுடைய ஷோல்டர்ஸ், தோள்பட்டை, இடுப்பு பகுதி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். சொல்லவே வேண்டாம், காலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சேரில் உட்காந்தா கூட காலுக்கு அதிகமான வேலை இருக்கும். கீழே உட்காந்தோன்னா ஒன்றுமே நம்மளுடைய காலுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ என்ன செய்யணும், அதை தயார்படுத்தணும். அதுக்காக ஷோல்டருக்கு, கழுத்துக்கு, நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு, காலுக்கெல்லாம் சேர்த்து
சில உடற்பயிற்சிகளை செய்துட்டு ரொம்ப நேரம்லாம் செய்ய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அசைவுகளை கொடுத்தோம்னாலே நமக்கு அது ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக நாம் என்ன செய்யணுமோ அதுக்குள்ளாக போகணும். என்ன செய்ய போகிறோம்? தியானம் என்ற ஒன்று. அந்த தியானத்தில் நமக்கு நாமே நிறைய விஷயங்களை சொல்லி நமக்குள்ளாக உரியத்த போகிறோம். சங்கல்பம், மந்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நமக்குள்ளாகவே சொல்லி நமக்குள்ளாகவே பதிய செய்து அதை ஒரு எந்திரமாக மாற்றக்கூடிய ஒரு தந்திரம். வேதாத்ரி மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்ற அழகா எளிமையாக செய்யக்கூடிய, யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அதை செய்யறதுக்காக மனசை இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு விரிந்து நிற்கணும். அவ்வளோதான். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுவதும் நாம் விரிந்து கொண்டே, அந்த விரிதல் நிகழ்ச்சியோடு தியானத்தை நாம் செய்துட்டு, தியானம் முடித்த பிறகு மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா, அந்த ஆற்றல் எல்லாம் எப்படி எனக்குள்ள முழுவதுமாக அப்படியே எனக்குள்ளாக தக்க வச்சுக்கணும், அந்த தக்க வச்ச ஆற்றலை மற்றவங்களுக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை வச்சிருக்காங்க. சங்கல்பம், எனக்குள்ளாகவே அந்த ஆற்றலை உள்ள கொண்டு போய் எனக்குள்ளாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சங்கல்பம். எந்த வகையிலெல்லாம் மாற்றங்களை அது உருவாக்க முடியும், எந்த மாற்றங்கள் நடந்தால் நல்லது அப்படிங்கிற சில வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை மனதில் வாங்கி கொண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான். அருட்காப்பு அப்படிங்கிறது இருக்கு. நிறைய விஷயங்களை நாம் வெளியில் போகிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். அதை செய்யும் போதெல்லாம் நமக்கு அந்த இறை சக்தியானது காத்து கொண்டே இருக்கும், வழி நடத்தணும் இல்லையா? அதுக்கு அருட்காப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அருட்காப்பை செய்து நமக்கு எப்பொழுதுமே நம்மை சுற்றி ஒரு வளையத்தை எப்படி வச்சுக்கிறது, இதெல்லாம் திரும்ப 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 நம்ம சொல்லி பழக போகிறோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய முழுவதுமான ஒரு பயிற்சி. இந்த முழுவதுமாக நம்ம செஞ்சிட்டோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு ரெகுலர் ரொட்டீன் வச்சுக்கலாம். எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலாக சிலது தேவை இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெஷலான சில ஆசைகள் இருக்கும், சில தேவைகளும் இருக்கும். அப்போ அதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக ஸ்பெஷலான பிளெஸ்ஸிங்ஸ்ன்ட்டு நாம் செய்து கொள்ளலாம். இந்த ஒட்டுமொத்தமான ப்ரொசீஜர் நாம் செய்யறதுக்கு, இந்த ப்ராக்டிஸ்க்கு குறைஞ்சது நாம் 1 மணி நேரம் தினமும் யாருக்காக? எனக்காக அப்படின்னு நான் நினச்சிக்கணும். இந்த உடல், இந்த உயிருக்காக நான் செய்கின்றேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய நலனுக்காக செய்கின்ற பயிற்சியாக நாம் எடுத்து செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? பயிற்சிக்குள்ளாக நாம் போகலாம். அந்த பயிற்சியோடு இணைந்து போய்கிட்டே இருக்கணும். கடைசியாக முடிச்சிட்ட பிறகு சாதாரணமான இயல்பு வாழ்க்கைக்கு நாம் வந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்காக நாம் கொண்டு போகலாம். வாழ்க வளமுடன். எல்லோரும் அவங்கவுங்க எங்கே நம்ம எப்பொழுதும் உட்கார்ந்து பயிற்சி செய்வோமோ அங்கே உட்கார்ந்து கொள்ளலாம். ரிலாக்ஸ்டாக உட்காரணும். ரிலாக்ஸ்டு அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்குள்ளாக இருக்கக்கூடாது, உடலுக்குள்ளாகவும் இருக்கக்கூடாது. கண்களை மூடிக்கொள்வோம். அப்படியே மனம் முழுவதுமாக உடலுக்குள்ளாக அப்படியே யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய உடலுக்குள்ளாகவே அதுக்குள்ளாக அப்படியே மனம் போகணும். எவ்வளவு அழகான உடல் பாருங்க. உடலுக்குள்ளாக நிறைய ஆற்றல் இருக்கு. அத்தனை ஆற்றலும் உடலுக்கு தேவையானது. அந்த ஆற்றலை அப்படியே நினைச்சுக்கிறோம். ரிலாக்ஸ்டா. நிறைய எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தள்ளி விடணும். உடலுக்கு அசைவு கொடுக்கக்கூடாது. அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கணும்.
எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய உடலையும் மனதையும் ரிலாக்ஸ் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தவத்தில் ஆழ்ந்து செல்ல முடியும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். ஒரு தடவை நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்களை மூடியபடியே பயிற்சி செய்யணும். உட்கார்ந்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க பாருங்க, கைகள் இரண்டையும் கோத்த மாதிரி செய்துட்டு மேல் தூக்கி நல்ல எந்த அளவுக்கு கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஒரு லாக் செய்த மாதிரி லாக் செய்துட்டு கையை மேலே தூக்கி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும் பொழுது ஷோல்டருக்கு இந்த கைகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ஆகும். நல்ல மேலே தூக்கும் பொழுது மூச்சை இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே கைகளை தூக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே கீழே சாதாரணமாக கைகளை கொண்டு வரலாம். லாக்கையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் லாக் செய்துக்கிட்டு மேலே கைகளை தூக்குறோம். நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு முடியுதோ செய்துட்டு கைகளை கீழே கொண்டு வரும். கைகளை மேலே தூக்கும் பொழுது மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குறோம். கீழே கையை கொண்டு வரும்பொழுது மூச்சை விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரும். மனம் அதையே கவனிச்சுக்கிட்டே செய்யணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதே உட்கார்ந்த மாதிரியே கண்களை மூடியபடியே கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் 2 கையையும் சேர்த்து அப்படியே விரிக்கிறோம். விரிக்கும்பொழுது மூச்சை இழுத்துக்கிட்டே அப்படியே விரிச்சிட்டு பக்கத்தில் வரும்பொழுது மூச்சை விட்டுக்கிட்டே பக்கத்தில் வரும். 2 கைகளும் முன்னாடி ஒன்றா சேர்க்குறோம். மீண்டும் விரிக்கிறோம். அப்படியே பக்கத்தில் ஒன்றா முன்னாடி கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்து பார்க்கலாம். மனம் என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யும் பொழுது அமைதியாக கைகள் மேலேயே கவனத்தை வச்சுக்கலாம். வேறு ஏதோ மந்திரமோ இல்லாத எதையோ சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. கைகள் மேலே கவனம் இருக்கலாம். இப்போ கை ரெடி ஆகிடுது. அதுக்கடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யலாம், கால்களை தயார்படுத்தி விடலாம். கால்களை தயார்படுத்துறதுக்கு காலை நீட்டிக்கலாம். காலை நீட்டிக்கிட்டு இப்போ அவங்க செய்கிற மாதிரியே என்ன செய்யணும், கால்கள் இரண்டையும் அப்படியே நாம் இந்த பாதம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இப்படி மடித்து உள்ளே கொண்டு வரும், வெளியில் கொண்டு போகிறோம். இப்படி செய்யும் பொழுது நல்ல அந்த பகுதியெல்லாம் இழுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த இடங்கள்ல இருக்கிற நரம்புகள்லாம் நல்ல வலுவூட்டம் நடக்கும். அதாவது அங்கே சார்ஜ் ஏறும். இப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக அதே கால்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அதை வலப்புறமும் இடப்புறமும் இப்படியே ஒரு கார் வைப்பர் மாதிரி அப்படியே கொண்டு போகும்போது கணுக்கால்களுக்கெல்லாம் நல்ல வேலை நடக்குது. அதுக்கடுத்தது என்ன செய்யலாம், கால்களை அப்படியே சுற்றி பார்க்கலாம். அந்த கணுக்கால் பகுதியிலேருந்து பாதம் இருக்கு இல்லையா, பாதத்தை அப்படியே கிளாக் வைஸ் சுற்றுறது, அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் மறுபடியும் கிளாக் வைஸ் சுற்றுறது. ஒரு 5 முறை இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். இப்போ என்ன செய்வோம்னா, இந்த காலுக்கு அதாவது எப்பொழுதுமே ரத்தம் கீழே போயிட்டே இருக்கு. அந்த ரத்தத்தை மேலே திருப்பி விட்டு அதை சுத்தப்படுத்தணும்.
இந்த 2 பாதங்களையும் அப்படியே இப்படி நம்மளுடைய உடம்ப நோக்கி அப்படியே வந்து இழுக்கிறாங்க பாருங்க. இப்படி தள்ளும்போது ஒரு டைட்டா ஸ்டிஃப்னஸ் கிரியேட் ஆகும். இந்த ஸ்டிஃப்னஸ் கிரியேட் பண்ணும்போது காஃப் மசில்ஸ், நம்மளுடைய மூட்டு பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட் ஆகும். டைட் ஆகும்போது நம்மளுடைய சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா அங்கே ஒரு ஊக்குவிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜிங் நடக்கிறது. நல்லா எந்த அளவுக்கு டைட் செய்ய முடியும் அந்த அளவுக்கு டைட் செய்து பார்க்கலாம். கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காந்து செய்தா கூட அப்போ கூட இந்த பயிற்சிகளை நாம செய்ய முடியும். எதுவும் முடியாதுங்கிறதே இல்லை. எப்படி உட்கார்ந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கண்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும்போது கண் பயிற்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த கண் பயிற்சி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதி, இடுப்பு பகுதி இதுக்கு எல்லாமே வேலை கொடுக்குற மாதிரி வேதாத்ரி மகர்ஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண் பயிற்சியை செய்து பார்க்கலாம். கண் பயிற்சி. வஜ்ராசனம். 2 கைகளையும் கோர்த்துக்கலாம். பொசிஷன் right, left, right, left, right, left, right, left, down, கையில் கீழ் வச்சு, up, down, up, down, up, down, up, down, up, down. இப்போ இடது பக்கம் தொடைக்கு கீழே வச்சு வலது பக்கம் தோள்பட்டிக்கு மேலே கொண்டு போகணும். அப், down, up, down, up, down, up, down, up, down. அடுத்து வலது பக்கம் தொடை கீழே வச்சுட்டு இடது தோள்பட்டிக்கு மேலே கொண்டு போகணும். அப், down, up, down, up, down, up, down, up, down. Rotation, clockwise rotation. Start. 1, 2, 3, 4, 5. இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் rotation. Start. 1, 2, 3, 4, 5.
அடுத்து மூக்குலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்போ ஐ பாமிங் 2 கைகளையும் கண்கள் மேலே வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன செஞ்சிட்டோம்? கண் பயிற்சி முடிச்சிட்டோம். கழுத்துக்கும் வேலையாயிடுது, இடுப்புக்கும் வேலையாயிடுது, கால்கள், கைகள் அனைத்துக்கும் வேலையாயிடுது. நம்மளுடைய லங்ஸ் பாருங்க, அதுக்கும் வேலையாயிடுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம வெவ்வேறு பக்கங்களில் செய்யும் பொழுது லங்ஸ் கூட ஃப்ரீ ஆயிருக்கு. உடம்பு தயாராக மாறிடுது. இப்போ இந்த உடம்ப அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக விடணும். ரிலாக்ஸ்டாக இருக்கிற இந்த உடம்ப இப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்து, அந்த நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூச்சு ஓட்டத்தையே அப்படியே கவனிப்போம். மூச்சு எல்லார்கிட்டையும் ஓடிட்டு இருக்கு. அந்த மூச்சு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படியே அந்த மூச்சுக்குள்ளாக கவனித்து பார்ப்போம். உடலுக்குள்ளாக அப்படியே கவனிக்கணும். இப்போ உங்ககிட்ட இருந்து எண்ணங்கள்லாம் அப்படியே போயிருக்கும். அப்படியே ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் கொஞ்ச நேரம் நாம அவங்கள கவனிக்காம மீண்டும் மீண்டும் நம்ம உடலுக்குள்ளாகவே கவனித்து கொண்டு வரணும். உடலையே கவனிக்கின்றோம். அப்படியே அந்த உடலோடு மனதை விரித்து உலகம் முழுவதுமாக நிரம்பி இந்த உலகத்தையே வாழ்த்த போகின்றோம். வாழ்த்தும் பொழுது நம்மளுடைய மனம் விரிந்து அத்தனை பேருடைய ஆற்றலோடு ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த ஆற்றல் எல்லாம் உதவி செய்யும். மகரிஷி சொல்லிய வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நாம இந்த உலகத்தையே நினைத்து வாழ்த்துறத மகரிஷியோடு இணைந்து ஒரு 25 முறை நாம சொல்லிக் கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த விரிந்த மனநிலை இப்ப அப்படியே நாம தியானத்துக்குள்ளாக போகின்றோம். மகரிஷி கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களை நினைந்து, அதனாலதான் இந்த வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அந்த பஞ்சபூதங்களோடு ஒரு நட்புறவு. மகரிஷி சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை அப்படியே மனதால முழுவதுமாக நினைத்து பார்க்கணும். அதுக்கடுத்ததாக நவக்கோள்களையும் சொல்லி, அந்த ஒவ்வொரு கோள்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுவாகவே மாறி நிற்போம். பஞ்சபூதத்தையும் நவக்கோள்களையும் இணைத்து செய்யக்கூடிய தவம். மகரிஷியுடைய குரல்லையே இந்த தவத்தை நாம செய்ய போகின்றோம். பஞ்சபூத நவகிரக தவம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்றோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த நிலம், உலகம். அதனுடைய மேன்மையை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்.
பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 100க்கு 28 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது. நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிறந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவி ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், அந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் ஆற்றல் களமாக நிறைந்திருக்கிறது. அந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த விண் நிறைந்த சக்தி களமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்ளுகிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது என்று கணக்கெடுத்திருக்கின்றார்கள். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்பொழுது புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்டப்பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 3வது கட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன். 2,30,30 மைலுக்கு அப்பால் 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் வளம் தருவது. நாம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாக சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பொழுது செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்டப்பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது. 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். அப்பொழுது குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு,
வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இப்பொழுது சனி என்ற ஆற்றல்மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இப்பொழுது ராகு கேது என்னும் ஆற்றல்மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்திலே அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு போன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் கருநிறமான காந்தாலை பாதைகள் ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா வீட்டினுடைய எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம்.
சுத்த வெளி மெய்ப்பொருள் அதே விளங்கி கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் துன்பம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், துன்பம் படும் உயிர்களுக்கு இயன்ற வரையிலே உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். வாழ்க வளமுடன். அற்புதமான தவம். பிரபஞ்சத்துக்குள்ளாக முழுவதுமாக நாம் அப்படியே அதுக்குள்ளாக போயிருக்கின்றோம். பிரபஞ்சங்கிறது விரிந்த ஒன்று. அந்த விரிந்த நிலையில கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். அப்படியே அந்த விரிந்த நிலையில இருக்கிறோம் இல்லையா? அந்த விரிந்த மனம் இப்ப என்ன செய்யணும்? நம்மை நினைத்து மாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் வாழ்வதற்கு சில விஷயங்கள் முக்கியமாக தேவை. அந்த விரிந்த மனநிலையோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் மகரிஷி குரல்களையே சொல்றத அப்படியே கேட்டு அதை நினைச்சு பார்க்கணும். சங்கல்பம் அப்படிங்கிறது தன்னைத்தானே வாழ்த்திக் கொள்கின்ற ஒரு மந்திரம். இப்ப ஒரு 15 முறை இதே சங்கல்பத்தை திரும்ப திரும்ப சொல்லி வாழ்த்திக் கொள்ளலாம். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம்
ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். நமக்கு நாமே வாழ்த்தை சொல்லி நாம நல்லா தயாராயிட்டோம். நம்ம நல்லா தயாரான பிறகு என்ன செய்யணும்? நமக்கு கிடைச்சத மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அந்த வகையில மகரிஷி ஒவ்வொருத்தரா ஆர்டர்ல வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை துணை, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நம்ம கூட வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தா ஆஃபீஸ் மட்டும் இல்லை, வீட்டில் கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எனக்கு வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சா கூட ஒரு பால் கார் கொண்டு வந்து கொடுக்குறாரியா பால், அது கூட வேலைக்கு நமக்கு அவங்க தானே கொண்டு வந்து தராங்க. நமக்கு ஒரு பொருள் வருது இல்லையா, பொருள் வந்து டெலிவரி செய்கிறவங்க அவங்களும் வேலையால் தானே. இப்படி பல பேர் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ அவங்களெல்லாம் நினச்சி வாழ்த்திக்கலாம். அதையும் தாண்டி வேதாத்திரி மகர்ஷி எதிரிகளை வாழ்த்த சொல்லுவாங்க. வாழ்த்தி பாருங்க, நல்லா தெரியும். ஒவ்வொருத்தராக சொல்லும் பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த நேரம் முழுவதும் அவர்களை மட்டுமே நினைந்து வாழ்த்தி கொள்ளணும். என்ன வாழ்த்தணும்? அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்க, எனக்கு பிடிக்காதெல்லாம் எதுவும் அதை நினைக்கக்கூடாது. எதையும் நினைக்காம அவங்கள மட்டுமே நினைச்சு வாழ்த்தணும். அவங்கள மட்டுமே, அந்த முழு நேரமும் அவங்கள மட்டுமே, அடுத்தது சொல்ற வரைக்கும் அவங்க மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கை துணைவரை மனதில் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். மக்கட் செல்வங்களை வாழ்த்தி மகிழ்வோம். உடன் பிறந்தோரை ஒருவராக வாழ்த்திக் கொள்வோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களையும் மனம் குளிர வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ எல்லாரையும் நினைச்சு வாழ்த்திட்டோம். ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சோம்? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ தவம் முடிச்சிட்ட பிறகும் பார்த்தோன்னே எல்லாரும் நம்மளோட இணைந்து வர அளவுக்கு வாழ்த்திருக்கு. முழுமையான வாழ்த்து. இப்போ என்ன செய்யணும்? இந்த முழுமையான ஒரு நிலை இருக்கு பாருங்க, இது எப்பொழுதுமே எனக்கு நிலைச்சு நிற்கணும். அதுக்காக குருவை நினைந்தும், இந்த மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நினைந்து இந்த இறைநிலை எனக்கு எப்பொழுதுமே இந்த நினைவினை, இந்த ஆற்றலினை எனக்குள்ளாக வைத்திருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நாம அருட்காப்பு என்ற ஒரு வளையத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொள்ளலாம். மகரிஷியுடைய குரல்லையே அவர்களே நமக்கு இந்த காப்பு அளிப்பது போல ஒரு 15 முறை இந்த அருட்காப்பு முழுவதுமாக நமக்காக இருக்கட்டும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல்
இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். இந்த அருட்காப்பு குருவினுடைய ஆசையினாலும் இறைவனுடைய கருணையினாலும் எப்பொழுதே நமக்கு இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். இந்த காப்போடு சேர்த்து நாம என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, நமக்கு வாழ்வில் ஏதோ ஒன்று நாம சாதிக்கணும், நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கும். அந்த உயர்ந்த நோக்கம், நான் என்னவாக மாற வேண்டும், எதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு இல்லைன்னா கூட எனக்கு சொந்த பந்தங்கள், என்னுடைய உறவுகள்லேயோ என்னுடைய குடும்பங்களையோ யாருக்காவது ஏதாவது தேவை என்று முக்கியமானதாக இருக்கலாம். அந்த ஒரு ஸ்பெஷல் வாழ்த்தினை நமக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஒரு 30 முறையாவது அவர்களை நினைந்தோ இல்லை உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை நினைந்தோ வாழ்த்திக் கொள்ளலாம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதமான நமக்காக நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்காக ஒரு சில மணி நேரங்கள் ஒதுக்கி அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த முழுமையான சக்தி எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே நம்மை வழி நடத்தும். நம்மோடு இணைந்து இருக்கின்ற அத்தனை பேரையும் வழி நடத்தும். அந்த நினைவோடு நாம் தவத்தினை நிறைவு செய்து கொள்கின்றோம். லேசாக கைகளை தேய்த்து அந்த கைகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை முகம் முழுவதும் அப்படியே பரவ கைகளை மேலே தூக்கி 2 கைகளையும் கை கூப்பி மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு கைகளை மெதுவாக பக்கவாட்டில் இறக்கிக் கொள்ளலாம். சாதாரணமாக உட்கார்ந்து கொள்ளலாம். சாதாரண நிலைக்கு நாம திரும்பி வர வேணும். கண்களை திறந்து இந்த உலகம் அன்பான உலகம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் அன்பானவர்கள். நாமும் அதுல ஒரு அன்பான ஆன்மாவாக இருந்து கொண்டிருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைய நம்முடைய நாள் முழுவதும் சிறப்பாக அமைய வேண்டும். எந்த ஒன்றை செய்தாலும் நமக்கு அது நன்மையாகவே அமையும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த மனநிலையோடு இருப்போம். பயிற்சியை நாம் முடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த மனமானது என்னெல்லாம் நாம் செய்தோமோ அதை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். கவனித்து கொண்டே இருக்க இருக்க அந்த ஆற்றல் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்த முறை பயிற்சிக்கு நீங்கள் உட்காரும் பொழுது இன்னும் உதவியாக இருக்கும். நம்ம என்ன முதலையே பார்த்தோம், ஒரு தடவையும் செய்யலாம், 2 தடவையும் செய்யலாம், 3 முறையும் செய்யலாம். 3 முறையும் செய்தால் சிறப்பு. யார் யாருக்கு எப்படி வசதி வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு ஏற்றபடி நாம் செய்து கொள்ளலாம். சிறப்பாக செய்வோம். அடுத்த பயிற்சியில் நாம் கலந்து கொண்டு மேன்மை பெறுவோம். வாழ்க வளமுடன்.